ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான இஷ்யூ எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சில் பில் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். மனிதன் ஒரு சமூக விலங்கு. பல்வேறு விதமான சமூக இணைப்புகளோட ஆழமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறதுனால தான் மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்டாக போய்கிட்டு இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா இந்த கொரோனானால ப்ரொலாங்டு ஐசோலேஷனில் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருக்கிறதுனால மேன் பல்வேறு விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தள்ளப்படுறான். நாளைக்கு என்ன நடக்குமோ, நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுமா, இல்லைனா நம்மளோட லைஃப் இந்த லாக் டோஸுக்குள்ளேயே இப்படியே போயிடுமா அப்படின்ற ஒரு பயம், அந்த பேனிக் என்ன பண்ணுதுன்னா நம்மளை மைண்டை ஒரு ஹை அலர்ட் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருக்குது. இதனால் என்ன ஆகுனா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஃபிசிக்கல் எயில்மெண்ட்ஸ், சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் கூட அதிகமாகி நமக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் போன்ற மனவியாதிகளையும் மனப்பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி நமக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸையும் டிசீஸஸையும் கொண்டு வருது. சில சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்ம இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லோரும் கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபிக்ஸட் ரொட்டீன் வச்சுக்கணும். அப்படின்னா என்னென்னா, காலையில் சரியான ஒரு நேரத்துக்கு எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் வழக்கமாக ஆஃபீஸ் போகிறப்ப எப்படியோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன் ஒர்க்கோ இல்லை ஆன்லைன் ஸ்டடியோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் லஞ்சு சாப்பிட்டுட்டு திருப்பி ஒர்க் கண்டினியூ பண்ணிவிட்டு ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒதுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கேம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம தூங்க போயிடணும். எதையுமே அடுத்த நாள் வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட்பான் பண்ணவே கூடாது. இதனால் நம்மளோட உடலும் மனசும் அந்த ருட்டீன் லைஃப்பில் நம்ம பழக்கப்படுத்துகிறோம். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேயிங் ஆக்டிவ். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கலாக ஒரு ஷேப்லெஸ் ஆகி மென்டலாக அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே போய்ட்றோம் இல்லையா? ஸோ இதனால் ஒரு புவர் ஹெல்த் ஸ்டேட்டஸை அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்கும். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, வீட்டுக்குள்ளேயே பண்ணுற மாதிரி சில ஹோம் எக்ஸசைசஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி அதை செட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கோல்ஸ் லைக் இன்றைக்கி நான் 2000 ஸ்டெப்ஸோ ஒரு 5000 ஸ்டெப்ஸோ நடப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உட்காந்த இடத்துலையே என்ன பண்ணலான்னா, கண்ணை மூடிட்டு உங்கள் மைண்ட்னாலேயே உங்கள் பாடியை ஸ்கேன் பண்ணலாம். அது எப்படின்னு சொன்னால், கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு ஆர்கனாக அப்படியே உணருங்க. கண் எப்படி இருக்குது, என்னோடய கழுத்து அப்படின்னு ஒவ்வொரு ஆர்கனையும் நீங்கள் மைண்ட்னாலேயே அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே அப்படி உணர்றப்பவே நீங்கள் அந்த ஆர்கனை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களோட பாடியும் மைண்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால், லிமிட்டிங் அவர் ஸ்க்ரீன் டைம். அப்படின்னா என்னென்னா, டூ மச்சாக நம்ம டிவி பார்க்குறதுனாலையோ இல்லை நியூஸ் ஃபீட் லிசன் பண்ணுறதுனாலையோ நம்மளோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹை அலர்ட் ஸ்டேட்லேயே இருக்கும். இதனால் நைட் ஒழுங்காகவே நம்மளால் தூங்க முடியாது. எப்போவுமே ஒரு பதட்டத்திலேயே இருப்போம் இல்லையா? ஸோ வெதர் இட்ஸ் கோயிங் டு பி யுவர் டிவி டைம் ஆர் இன்டர்நெட் டைம் ஆர் நீங்கள் வீடியோ கேம் பார்க்குறதோ எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அதுக்காக செலவு பண்ணுங்கள். அதுக்கு மேலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் ஒரு 7 PM அப்புறம் நான் இந்த நியூஸ் ஃபீட் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டா உங்களால் அன்றைக்கி நைட்டு ரொம்ப நிம்மதியாகவே தூங்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக. ஓகே, நம்மளோட ஃபோர்த் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால், பி மைண்ட்ஃபுல் ஆஃப் அன்ஹெல்தி கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்படின்னா என்னன்னு சொன்னால், பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு சிலர் இன்னும் பிரச்சனைகளை உண்டாக்கிக்குவாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி சமயங்களில் நிறைய சாப்பிட்றது, இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆல்கோஹால் எடுப்பாங்க, இல்லைன்னா ட்ரக் அடிக்ட் ஆகிடுவாங்க. இது அவங்க பிரச்சனைகளை அதிகமாக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப போர் அடித்தது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்க. இல்லைனா வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி வாக்கிங் போங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது கேம் விளையாடுங்க. இல்லைன்னா டீப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லது. அடுத்த முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஸ்டேயிங் கனெக்டட்.
அதாவது வீட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலிகிட்டேருந்தும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்தும் நம்ம செக்லூட் ஆகி தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணுறதுனால நமக்கு மனவியாதிகள் தான் அதிகமாகும். அதுக்கு பதிலாக நம்மளை எப்படி மற்றவங்களோட சோஷியலி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவ் வேஸ், அதாவது வீடியோ சேட் மூலமாகவோ இல்லை வீடியோ கால் மூலமாகவோ இல்லை ஃபேமிலி கூட உட்காந்து டிவி பார்க்குறதன் மூலமாகவோ கேம்ஸ் விளையாடுறதன் மூலமாகவோ குழந்தைங்களோட தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாகவோ நம்ம நம்மளோட சோஷியல் கனெக்டட்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்மளோட 6th ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால் லேர்ன் சம்திங் நியூ. அதாவது புதுசாக ஒரு விஷயத்த இந்த இடைவெளியில் கற்றுக்கிறது. எத்தனை நாள் நம்மளோட ஹாபீஸ், அது குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு புக் ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குட்டி ஆன்லைன் கோர்ஸை படிக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெலாம் டைம் இல்லாமல் புலம்பிகிட்டு இருந்திருப்போம். இது ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் நீங்கள் எதையாவது ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே முடியும். ஓகே, கம்மிங் டு 7th strategy, that is taking care of our psychological well-being. நம்ம இந்த சமயத்தில் பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் அதுக்காக நமக்கு உள்ள தோன்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அப்படி இக்னோர் பண்ணுறதுனால என்னாகும்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டுனா அதை அக்னாலேஜ் பண்ணணும். ஓகே, நமக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் மனசில் தோணுது, இது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்டையோ இதை ஷேர் பண்ணலாம். இதை ஷேர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க நமக்கு இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது மாதிரி அடிக்கடி தோணுதா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம், ப்ரேயர் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். இதனால் இந்த விஷயங்களை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ண முடியும். நம்மளோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொன்னால் ஃபைண்டிங் த குட். அதாவது எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசித்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாத்துக்குமே இந்த சுச்சுவேஷனில் நிறைய டைம் கிடச்சிருக்கு இல்லையா? இதனால் நம்ம ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த ஒரு புது ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நம்மளால் முடிக்க முடியாமல் இருக்க ஒரு கோலை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை நம்மளோட ஃபேவரேட்டான ஒரு புக்கை ரீட் பண்ணலாம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளோட 9th strategy ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் ஈட் ஹெல்தி ஃபுட். இவ்வளோ நாள் நமக்கு டைம் கிடைக்காம நம்ம டேக்கவே எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்லையும் ஹோட்டல்ஸ்லையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் இல்லையா? அது டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியாது, எப்படி இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு ஓடிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு நிறையவே டைம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நல்ல ஹெல்தியான ஃபுட்டு குக் பண்ணி நல்ல டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் நீங்கள் டைமை யூஸ் பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்மளோட 10th strategy உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி, நல்லா தூங்குறது. நம்ம எவ்வளோ நாள் நல்ல ஒரு தூக்கம் இல்லாமல் மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இந்த டைமில் நம்ம நல்ல ஒரு ஸ்லீப் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராப்பர் ருட்டீன் டைமை நம்ம தூங்குறதுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மைல்டு எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லைன்னா புக்ஸ் படிக்கலாம், பட் கண்டிப்பாக ரொம்ப நேரம் டிவி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி டே டைமில் குட்டி தூக்கம் போடுறத குறைச்சிடணும், இல்லைனா நைட்டில் நமக்கு தூக்கம் வராது. தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிக்கலாம், ஆனால் கேஃபின் கலந்த காஃபியோ டீயோ குடிக்கக்கூடாது, அப்புறம் நம்மளால் தூங்க முடியாது. நல்ல தூக்கம் நல்ல ஒரு உடல் நலத்தை கொடுக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி இந்த லாக்டவுன் பீரியடை எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இந்த சில்பில் டிவியில் சீக்கிரமே உங்களுக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.